ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சீக்கிரம் முடிச்சாச்சு, லஞ்சையும் சீக்கிரம் முடிச்சாச்சு. ஏன்னா ஒரே குழம்பு செஞ்சு நான் ரெண்டுக்குமே ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நாங்கள் வெளியில் கிளம்புறோம், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து அண்ணாங்களாம் வந்திருந்தாங்களா, ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா 3 நாள் இருந்தாங்களா, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நேற்று பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. ரொம்ப சங்கடமாக போச்சு. ஒரு அண்ணன் மதியமாக கிளம்பி போனான், இன்னொரு அண்ணன் வந்து நைட்டு கிளம்பி போனான். ஆனால் வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ வெறிச்சோடி கிடந்தது. அப்படியே எங்களுக்கே ஒரு மாதிரி, என்னடா ரொம்ப சோகமான ஒரு வீடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது வீடு. ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. போகிறப்பெல்லாம் அழுகையெல்லாம் வந்துச்சு. போகிறாங்களே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகையெல்லாம் வந்துச்சு. இப்போயுமே சொன்னாலுமே ஒரு மாதிரி மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. அவங்க போனது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அதனால சரி வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அந்த ஒரு மாதிரி இருக்குது, சரி கொஞ்சம் வெளியில் எங்கன்னா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கிளம்பலான்னு. அஸ்மாவும் கிளம்பிடுச்சு. அந்த அங்கே ஒரு பேரழகி மட்டும் இன்னும் ரெடி ஆகிறதுக்கு லேட் பண்ணுறா. குளிச்சாலும் லேட் பண்ணுறா, தலை சீவர் லேட் பண்ணுறா. அது தலை சீவ தெரியாது, ஒருத்தர் சீவி விடணும். இன்ன வரைக்கும் அதை நீ சொல்லக்கூடாது. நான் இங்கே போயிருந்தேன்னா நான் தான் சீவி இப்படி போடுறதா இவளுக்கே தலை சீவ தெரியாது. இது அவளை குறை சொல்கிறா. என்ன அநியாயம்னு பாருங்க. துணி போடுறதுக்கு அப்படி தான் வாஷிங் மிஷினில் போட்டால் இவ காய போட மாட்டா, அவள் காய போடலன்னு இவ குறை சொல்கிறா. இப்படி தான் மாற்றி மாற்றி 2 பேர் குறை சொல்லிடு. சிஞ்சு பாருங்க, அப்படியேவும் எங்கே போகிறாங்களோ தெரியலையே, நம்மளை விட்டுட்டு புள்ள குட்டியெல்லாம் விட்டுட்டு எங்கே போவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சிஞ்சு ஒரு பக்கம் ரொம்ப சங்கடம். போங்கடா இப்படியே எங்கேயாவது சரி ஒரு நாள் ஃபுல்லாக எங்கன்னா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம். நல்ல கிளைமேட் நல்லா இருக்குது, ஊட்டிக்கு கூட போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு. அதுக்கு தான் அவர் சொட்டரெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க பார்த்தா ஊட்டிக்கு தான் வண்டியை விடுவாருன்னு நினைக்கிறேன். சரி அப்படியே போயிட்டு சாப்பிடலையா நீங்க? குட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா 5 குட்டி நல்லா வளர்ந்த குட்டி ஆயிடுச்சு. ஏமா ஒரு நாளில் வளர்ந்துருமோ, போயிட்டு வரக்குள்ள வளர்ந்துருச்சுன்னா வளருது ஒரே நாளில். அந்த அஸ்மா ரூமில் வந்து ஃபஸ்ட்டு போட்டதுலேருந்து ஒரு 5 நாள் அஸ்மா ரூமில் இருந்தா. அப்புறம் நாங்கள் ஊர்லேருந்து அண்ணாங்களும் அந்தமாதிரி அஸ்மா ரூமில் யாருமே தூங்கலை, எல்லாம் ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். அதனால என்னடா நம்ம மட்டும் தனியாக இருக்குமேனு பிள்ளைகளெல்லாம் தூக்கிட்டு வந்து ஹாலில் போட்டு அவளுமே கரெக்டாக நாங்கள் இங்கே படுத்துருக்கோம். அவளும் பிள்ளைகளை வாயில் கவிட்டு வந்து இங்கே வந்து இங்கே வந்து போடுற. இது அஸ்ப குட்டிடி, பிறந்ததுமே சொன்னியா இது என்னோட பாப்பா. இவ என்கிட்ட வந்தாலே இவ நல்லா என்கிட்ட ஒட்டிக்கிறா, என் தங்கம். இவ அழகு பிள்ளைங்க, அழகா 5 பிள்ளைகளை போட்டிருக்கு. எல்லாமே ரொம்ப 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 அழகு. இன்னையோட 10 நாள் ஆயிடுச்சு. இவ பிறந்து 10 நாள் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் பாருங்க, சூப்பரா இருப்பாங்க. நம்ம சிஞ்சு குட்டி பாத்தீங்களா, குட்டி ஒரு பக்கம் போட்டு அஸ்மாவை காவலுக்கு இங்க வச்சுட்டு போயிருக்கு. இவ பாத்துக்கிடுவாளாமா அந்த குட்டிய, அதனால அவங்க தூங்குவாளாம். என்னன்னா சிஞ்சு வந்து அஸ்மா அங்க ஏதாவது எடுத்து வைக்கிறதுக்கு கூப்பிட்டேன். அப்போ அவள் அங்கே கிச்சனுக்கு வந்து சிஞ்சு வேகமாக வந்து அவளை வந்து வாவான்னு கூப்பிட்டுட்டு வந்து இங்கே நான் உட்கார வச்சுட்டு அதை அங்கே போய் படுத்துருக்கா. அவன் பிள்ளைகளுக்கு இவ காவல் காத்துட்டு இருக்கணுமா. எப்படி விவரம் எவ்வளவு அதிசயமா பண்ணுது. அதே மாதிரி படுத்துட்டு பால் கொடுக்கறதுக்கு நான் எடுத்து அவளை பால் கொடுக்கணுமா. உட்காந்துக்கிட்டே இருப்பா. ஏன்டி உட்காந்து இருக்க, பிள்ளைங்க கத்துது இல்ல, படுத்துக்கோ அப்படின்னு சொன்னா நான் தான் அவளை படுக்க வச்சு பிள்ளைகளை தூக்கி பால் கொடுக்கணுமா. என்னென்ன செய்து தெரியுமா இது. எங்க வீட்டுல 5 குட்டி குழந்தை இருக்கு. பாக்ஸ்ல தான் இருந்தாங்க. இந்த பைத்தியக்காரி தூக்கி பாக்ஸ் வேணாம்னு சொல்லி பிள்ளைகளை கொண்டு வந்து தரையில போட்டு வச்சிருக்கா. ஒருவேளை வேருக்குதா என்னன்னு தெரியல, ஹீட்டுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு பஞ்சு போல மெத்த மாதிரி வச்சிருந்தோம். அவளுக்கு வேர்க்கிறத பிடிக்கலன்ட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து கீழே தரையில போட்டு அது ஒரு மூலையில படுத்து கிடக்கும். 5 வாரிசு வந்துருக்கு. எங்க சாசா குட்டிக்கு 5 குழந்தை வந்து 5 பையன் பொண்ணுன்னு சேர்ந்து 5 பேர் பிறந்திருக்காங்க. அதுல சம்பந்தமே இல்லாம கருப்பு கலர்ல ஒருத்தன் பிறந்திருக்கான். சாசா தான் நீ பெரிய ஆளானதுக்கு அப்புறம் கேக்கு எப்படி இந்த கருப்பு பிள்ளை வந்துச்சுன்னு சொல்லி கேக்குமா என்னமோ. நான் எதுவுமே பண்ணல, அவனே தான் உனையெல்லாம் நம்பி அதுக்கு விட்டுட்டு போயிருக்கு பாரு, அதே சொல்லணும். அதுக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கைமா சிஞ்சுக்கு. நாங்க வந்து இதுல என்ன ஒரு அதிசயம்னா, நாங்க வந்து திருத்தணிக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டோம். 3 நாள் இங்க நாங்க இல்ல. போறதுக்கு முன்னாடி என்னன்னா சொல்லியிருந்தாங்களா, டாக்டர் 20 நாள் எல்லாம் குட்டி போடணும்னு சொல்லியிருந்தாங்களா. அப்ப கல்யாணத்துக்கு போகணுமே, என்ன பண்றது, யாராவது போகணும்னா மாமா விட்டுட்டு போயிருந்தேன் நான். அப்ப சிஞ்சுக்கிட்ட வந்து நான் சொன்னேன், குட்டி பாப்பா நீ வந்து குட்டி இப்ப போடாதடா, அம்மா ஊருக்கு போயிட்டு வந்ததுமே குட்டி போடு என்னடா அப்படின்னு சொன்னமே. சரின்னு கேட்டுக்குச்சு கண்ணை மூடி அப்படின்னு சொல்லி. ஆமா சரி அப்படின்னு சொல்லிச்சு. நாங்களும் திங்கக்கிழமை தான் கிளம்பி இங்க வந்தோம். பிரியா வீட்டுக்கு போயிட்டு வந்தோமா. பிரியா வீட்டுக்கு போயிட்டு வரப்போ கூட பிரியா அங்க இருக்க சொன்ன கூட இருக்க மாட்டேன், வீட்டுக்கு போகணும், சிஞ்சு குட்டி போற நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்க வீடை திறந்துட்டு உள்ள வர்றேன்,
ஒய் 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 ஒய்னு என்னை பார்த்து அப்படி கத்திட்டு வருது. எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு. என்னடா புள்ள இப்படி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இங்கே வந்து முதல்ல நாங்கள் பாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம் குட்டி போடுறதுக்கு. அவள் வந்து குட்டி போட அதில் ஏறி படுக்கவே மாட்டா, அவளுக்கு பிடிக்கல. அப்புறமா என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்ல போய் மேலே போய் பாக்ஸை தூக்கிட்டு வான்னு சொல்லி உள்ளே எடுத்து வச்சு குட்டி போட்டுருச்சு. வந்து வீட்டுக்குள்ள வந்து 10 நிமிஷம் கூட இல்லை, குட்டி போட்டான். அழகா ஒவ்வொரு குட்டி பிறக்கிறப்பையும் நான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு குட்டியும். ஆமா, ரொம்ப இதா இருந்துச்சு. அது குட்டியை போட்டுட்டு வந்து என்கிட்ட இங்கே நான் குட்டியை போட்டு நான் அங்கே தள்ளி நிற்கிறேன், பக்கத்துல இருக்கக்கூடாது இல்லையா குட்டி போடுறப்பன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டு நான் தள்ளி நிற்கிறேன். நீ ஏன் அங்கே போன என் பக்கத்துல வந்து நில்லுன்னு சொல்லி கூப்பிடுறா. அந்த குட்டி இங்க வந்து பாக்ஸ்ல இருந்து வெளியில வந்து குட்டியை அங்கே வந்து நீ வா அப்படின்னு நீ வந்து கூப்பிடு. அப்படியே ஒரு எப்படின்னா ஒரு குழந்தை பேசு பண்ணீங்களா அந்த மாதிரி அப்படியே பேசுது அது என்கிட்ட. அதிசயம், எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, இவ்வளவு அறிவா அந்த பொண்ணு குட்டிக்கு அப்படின்னு சொல்லி ஆசையா இருந்துச்சு. இப்ப எல்லாருமே அவ குழந்தைய தூக்குவோம், எதுவுமே சொல்ல மாட்டா, ஜாலியா என்ஜாய் பண்ண. பிள்ளைங்க தானே, நீயே பார்த்து தூக்கிட்டு போடி வளர்த்துக்கூடின்னு சொல்லிருவா போல. அப்படி வந்து எனக்கு என்னன்னு பிள்ளைகளை விட்டுட்டு அது தனியா படுத்து கிடக்கு. துணைக்கு ஒருத்தைய விட்டுட்டு இவன் மேல போய் நம்பிக்கை. நான் அதுங்க இப்படி ஏதாச்சும் ஒண்ணு பண்றேன் அப்படின்னா சிஞ்சு எதுவுமே என்ன சொல்றது கிடையாது. பரவாயில்ல தூக்கிக்கோ தொட்டுக்கோ அப்படின்னு அப்படியே உட்காந்துக்கும். அந்த மாதிரி ஒரு எங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷமான ஒரு குட்டி நினைச்சு இதுக்காகவே நான் கேசரி பண்ணேன் இன்னைக்கு. என் குழந்தைங்க பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னோட பேரம்பேத்தி இது. எனக்கு பேரம்பேத்தி தானே. சாஷா வந்து என்னோட பையன், அப்ப அதோட குழந்தைங்களும் எனக்கு பேரம்பேத்தி தானே, அதனால என்னோட பேரனும் பேத்தி. சரியா? அந்த கருப்பு பையன் வந்து ஆம்பளை பையன். நான் பார்த்துட்டேன். ஏய் தொடர்ந்து பிள்ளைய தூக்க, அவ கத்துனா அவ எரிஞ்சு வந்துடுவா. அடுத்து சொல்றேன் எத்தனை குழந்தைங்களுக்கு நாங்க வந்து பேர் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். வயிற்றுல இருக்கிறப்பவே 4 குட்டிக்கு தான் செலக்ட் பண்ணோம். கடைசியில வந்து அவ 5 குட்டி வச்சிருக்கா. அப்படின்னு ஏதாவது பேர் வேணா கமெண்ட்ல 5 பேர் சொல்லுங்க. ரைமிங்கா இருக்கணும். இப்ப வந்து ஒரு ட்வின்ஸுக்குன்னா ஒரு பேர் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே ஒரு ரைமிங்கா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி பேர் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி குட்டிங்க வந்து சேல் பண்றது கிடையாது, நாங்களே வளர்த்துக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். யாருக்கும் நான் குட்டி கொடுக்க முடியும். இன்ஸ்டால பாத்தீங்கன்னா ஷாஷா ஐடியில எல்லாம் இதுல வந்து மெசேஜ்ல வந்து எல்லாம் எங்களுக்கு ஒரு குட்டி கொடுங்க குட்டி கொடுங்க குட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டு, அப்புறமா இவங்க சிவாங்கியோட அம்மாவும் கூட எங்களுக்கும் ஒரு பையன் பிறந்தா எங்களுக்கும் ஒரு பையன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. நான் என்ன சொல்றது, சரி குடிப்படா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். யாருக்குமே சேல் பண்றது கிடையாது, எல்லாமே நமக்கு தான். 7 பிள்ளைங்க நம்ம வீட்டுல அடுத்து 2 ஒரு ஃபேமிலியவே நாங்க உருவாக்கி இருக்கோம். பார்த்துக்கோங்க, ஷாஷா சிஞ்சுக்கு 5 பிள்ளைங்க. எப்படி எங்க வீட்டுல ரொம்ப ஜாலி. எல்லாருமே என்ன தெரியுமா, அந்த மாமாலாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பூனைக்குட்டி நாய்க்குட்டி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இந்த பூனைக்குட்டிகளை அவர் மேய்க்கிற மேய பார்த்தா அவர் தான் பெட்ல அவர் போல அப்படி இருக்கு. இந்த குட்டி போட்டு சிஞ்சு அத்தாட்ட சொல்லாமையாடா நீ குட்டி போட்ட அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. விடிய கால 4 மணி தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா என்னடா அத்தாட்ட சொல்லாமே குட்டி போட்டுட்டீங்க அப்படின்னு. அவர் தான் வந்து அந்த குட்டிங்களை எட்டி 10 நிமிஷத்துக்கு ஒருக்க வருவாரு. என்ன பண்ணுதுங்கன்னு பார்த்துட்டு அப்படியே போயிடுவாரு. அஸ்வக்கும் அப்படிதான், சிவா அப்படிதான். எல்லாரும் வந்து எட்டி பார்க்க என்ன பண்ணுதுங்க அப்படின்னு பார்த்துட்டு எல்லாம் அப்படியே வீடே அந்த பூனைக்குட்டி பிறந்ததுனால வீடே அவ்வளவு ஜாலியா நல்லா இருக்கு. அது என்னமோ தெரியல, அவ்வளவு ஜாலியா இருக்கு. 10வது நாள் இவன் ஒருத்தன் தான், இன்னும் 5 பேர் உள்ள இருக்காங்க. இவன் வந்து ஆம்பளை பையன், இவன் தான் கடைக்குட்டி. இவன் வந்து கடைக்குட்டி, கடைசியா பிறந்தான் இவன் தான். நாங்களே ஆச்சரியப்பட்டோம், எப்படா நானும் வெள்ளை பொண்டாட்டியும் வெள்ளைன்னு சொல்லி ஒரு காமெடி கேள்விப்பட்டீங்களா, அந்த மாதிரி. சாசாவும் வெள்ளை சிஞ்சுவும் வெள்ளை, எப்படா இவன் அப்படின்ற மாதிரி தான் கருப்பு கலர்ல குட்டி போட்டான். அஸ்பகஸ்மா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, சரி 2 பேர் வெள்ளையாயிட்டானுங்க, ஒரு கருப்பு கலர் இருந்துச்சுன்னா கருப்பு கலர் குட்டி போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னதுக்காகவே கருப்பு கலர் குட்டி போட்டிருக்கு சிஞ்சு. எனக்காக தான் கருப்பு குட்டி போட்டிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். 10வது நாள்ல பாத்தீங்கன்னா ஒத்தக்கண்ணு, ஒருத்திக்கு ஒத்தக்கண்ணு வந்திருக்கு, இன்னொன்னுக்கு 2 கண்ணு வந்திருக்கு. மொத்தமா இப்ப எடுத்து நான் வந்து காட்டுறேன், இதை கை கழுவிட்டு வந்து காட்டுறேன். எடுறி ஆசிகா, நாங்களே காட்டுறோம். எடுத்துட்டு வாங்க. தங்கங்க இது 5 பேரு. சாஷாவோட மினி ஜெராக்ஸ். அப்படியே சாஷா மாதிரி இருக்கு. சாஷா வந்து நம்ம எப்படி, ஏன்னா சாஷா என்ன செஞ்சாலும் சத்தம் போட மாட்டான்ல, அது மாதிரி இவன் அப்படிதான். என்ன பண்ணாலும் சத்தம் போடுறதுல அமைதியா இருக்கிறது, கையில வச்சு தூங்குனா குழந்தை மாதிரி தூங்குது. இவன் வந்து பியூரா இருப்பான். அதுதான் அடையாளம். எல்லாரும் குட்டி கொடுங்கன்னு கேக்குறாங்க. 5 குட்டியை வச்சிருக்கோம். நாங்க எத்தனை பேத்துக்கு எத்தனை குட்டி தர்றது? இங்க பாரு, ஒரு கண்ணு ஃபுல்லா திறந்துட்டான். இவன் கண்ணு திறந்துட்டான், உள்ள திறந்துட்டான். அழகுடி. இவனுக்கு வந்து நெத்தியில வந்து கருப்பு கலர்ல இருக்கு. அப்புறம் வரா பாருங்க. அப்புறமா இவ பாருங்க. அப்புறம் இவனுக்கு வந்து
காதுல கருப்பு லைட்டாக வந்து வால்லையும் கருப்பாக இருக்கு. ஒருத்தைக்கு இருக்கும். இவனே உடம்புலாம் கருப்பு. இங்க இருக்கான். இந்த இவனுக்கு தான் அழகு பிள்ளைங்க எல்லாமே சொல்ல குட்டிடி. கீழே விழுந்துறாத தங்கம். அவளுக்கு உடனே வந்து என் பிள்ளையில குடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவா. இங்கே பாருங்க குடுன்னு வாங்கிட்டு போயிடுறா. கொஞ்சம் கண்டு தெற்க ஆரம்பிச்சதுமே ஊந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும். அழகா இருக்குது பிள்ளை. என் பிள்ளைங்கள்லாம் அழகு பிள்ளைங்க. ஏன் தூக்கிட்டு இங்கே பாருங்க, தூக்கிட்டு போக முடியாது. சரி குடு, உன் பிள்ளையில நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா போதும், பின்னாடியே ஓடுவா. குடுன்னு ஓடுவா. இரு அம்மா கொண்டு வந்து தர்றேன். சரி விடுவா, வா அம்மா தரேன், வா போ, கிளம்பு போ பிள்ளையில வச்சுக்கோ போ. அவ்வளோதான் மறந்துடுவா. முட்டைக்கண்ணு ஏன் முட்டைக்கண்ணு நீங்க பிடிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு மாமா. அழகுங்க. நாங்கள் வந்து பூனைக்குட்டிங்க வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆளுங்க கேட்குறீங்கன்னே தெரியல. அவ்வளோ பேர் கேட்குறீங்க கிட்டன் கொடுங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து சேல் பண்ணுறது கிடையாது. எப்படி மனசு வரும் இவங்களை குட்டியை போய் விற்கிறதுக்கு, எப்படி மனசு வரும்? அதனால சேலெல்லாம் கிடையாது. தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த பிள்ளைங்களை பூரா நாங்கள் தான் வளர்க்க போகிறோம். பிள்ளைய கொடு போய். அழகு பிள்ளைங்க எல்லாமே அழகு. இவ பாருங்க பூனைக்குட்டிக்காகவே ஊருக்கு போகாம அவங்க கூட போகாம இங்க இருந்துட்டா. அழகு பிள்ளைங்க. இது விட மாட்டேங்கிறான் பாரு இவனை. இவன் தான் என் குட்டி. ஏன்டா நீ கருப்பு குட்டிக்கே எல்லாம் போட்டி போடுங்கடி. கருப்பு குட்டிக்கு கண்ணை திறந்துட்டான் பாரு. சேட்டனா இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சோம்னா நிற்கிறதே கிடையாது. குடுன்னு ஓடுதுங்க. இதுகளை பார்த்து தான் சந்தோஷம். இந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்புறோம். அவ்வளோதான். இன்றைக்கி என்ன பண்ணேன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டும் கடலைக்கறியும் பண்ணிட்டோம். கடலைக்கறியை தான் நாங்கள் வந்து மதிய லஞ்சுக்கு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான். நாங்கள் வந்து கிளம்புறோம்.